இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா குலதெய்வ கோயிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். குலதெய்வ வழிபாடுன்று எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாவோ ஏதாவது மகிழ்ச்சியான தருணமோ நாங்கள் பெரும்பாலும் எங்கே வருவோம்னா நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் மக்களே வருவோம். குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் எங்கள் வழிபாட்டை தொடர்ந்துட்டு தான் பின்ன எதாக இருந்தாலும் நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது எங்களுடைய நம்பிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் நண்பர்களே. எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தெய்வத்தை வணங்கி அதில் ஒரு மன கஷ்டத்தை பகிர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வழிபடுறது பவுடர் எங்க குல சாமி, எங்க குல சாமி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட சொல்லி எதையாவது நம்ம ஷேர் பண்ணோன்னா நம்ம இருக்கும்போது ஒரு மாதிரியும் நம்ம இல்லாதப்போ ஒரு மாதிரியும் பேசி கலாய்ப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம மனசில் உள்ள பாரங்களை இறக்கி வைக்க முடியாது. அதுவே உறவினர்கள்கிட்ட சொன்னாலும் நம்மள்கிட்ட இருக்கிறப்ப சிரித்து பேசுவாங்க, அப்புறம் நம்ம இல்லாதப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம மனசில் உள்ள பாரத்தை ஷேர் பண்ண முடியாது. இந்த மாதிரி தனிமையில் நம்ம கடவுளை வணங்கி சொல்லி அழுகும்போது நமக்கு மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கிது. அதனால தான் நான் இதை வாடிக்கையாக வச்சுருக்கேன் நண்பர்களே. அதே மாதிரி இந்த நந்திட்ட நான் காதில் ஏதாவது சொன்னேன்னா அதன்படியே நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அதை வாடிக்கையாகவே வச்சுருக்கேன். ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்த மக்களே. வெளியில் வந்தால் ஒரே காடு மக்களே. ஒரே மங்கி கூட்டம், காடு. செம பிளேஸ் மக்களே, செமையாக இருக்குது. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரே மயில் சத்தம், குயில் சத்தம். மக்களே, உங்களுக்கு ஒரு அதிசயமான கிணறு காமிக்கிறேன். ஓ மை காட், பூட்டி கிடக்கு. இங்கே கிணறு இருந்துச்சு மக்களே, அந்த கிணறு பூட்டி கிடக்கு. உள்ள போட்டுறாது செல்லு கீழே விழுந்துடாம. செம்ம பிளேஸ் மக்களே. ஓகே, இங்கே கிணறு. இந்த கிணத்துல செம்மையாக இருக்கும். முன்னாடி மொட்டையாக தான் இருந்துச்சு, இப்போ காம்பவுண்ட் எடுத்து நீட்டாக்கிட்டாங்க. ஆன் பண்ணிட்டு பிடிச்சிக்க டைட்டாக. செம்ம ஃபீல் மக்களே. மனசெல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணம். இங்கே பாருங்க மக்களே, பசுமாடு, கோயிலோட மாடு வாசல்லே நிற்கிது. கிளம்பிட்டோம் மக்களே வீட்டிற்கு. போகலாமா நண்பர்களே? இந்த பிளேஸை பாருங்களேன். இது ஒவ்வொரு ராசிக்குமான குளிக்கிற கரை இருக்கிற ஒரு குளம் மக்களே. செம்ம ஃபீலாக இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸு நல்லா இருக்குல்ல? ஒவ்வொரு ராசிக்காரங்களும் குளிக்கிறதுக்கான கரைன்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க மக்களே. இந்த குளத்துல செம்மையாக இருக்குது இந்த பிளேஸே. வாங்க குளத்தை பார்ப்போம்.
குளித்தோம்னா வந்து நமக்கு அப்பப்போ வந்து ஏதாவது ராசிக்கு கிரகம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் வந்து குளித்தா அந்த கிரகங்கள்லாம் கழியும்னு ஒரு நம்பிக்கை போல் இருக்குது. அதான் செம ஃபீலாக இருக்குது மக்களே இந்த கோலம். ஆமாம், பயங்கரமாக தண்ணியே வற்றாது போல, எனி டைம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போயிடாதீங்க. நல்லா இருக்குது மக்களே. ஒவ்வொரு பக்கட்டும் ஒவ்வொரு துறை இருக்குது, ஒவ்வொரு கரை இருக்குது. அந்த கரைக்கு வந்து ஒவ்வொரு ராசி அதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது ப்ளேஸ், சூப்பராக இருக்குது. சுற்றி வர மரம் மக்களே, செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல தான் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னா வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடுனா சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு, சிக்கன் ரைஸ் கேட்டாங்க, சிக்கன் ரைஸ் இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி ஒரு சாப்பாடு கடை கூட இல்லை. அப்புறம் பிரியாணி தான் ரோட்டு ஓரத்தில் வச்சுருந்தாங்க, அங்கே வாங்கினோம். லீவு, பிரியாணி கேட்டாங்க, சரி அவங்களுக்காண்டி வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட போகிறோம். செம்ம ஊர், செம்ம ஏரியா பிளேஸ் மக்கள். இந்த ஏரியா ஒரு வழியாக கோயில் வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஒரே ட்ராவல் தான் மக்கள், இன்றைக்கி ஒரே ட்ராவல்.